கூட்டணி விஷயம் நீங்க வந்து நான் அதை இல்ல வந்து சார் சொல்லி- நீங்க உடன்பட்டு உட்கார்ந்தீங்களா இல்ல வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்தீங்களான்ற ஒரு கேள்வியை வைக்கணுமா இல்லையா சார்? அதாவது இது உங்களுக்கு தேவையா இல்லையா? தேவையான தேவையான மக்களுக்கு தெரியணும், அந்த இல்ல சார், தொண்டர்களுக்கு தெரியணும் நீங்க சார். சொல்றத பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்த ஒரு நபர், இந்த நாட்டினுடைய மாநிலத்தினுடைய பல ஆண்டு காலம் அமைச்சராக, பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருந்த ஒரு நல்லா இருக்கு இதெல்லாம். அவரை நீங்க வந்து வலுக்கட்டாயமா நாங்க கூட்டு வந்தோம்னு சொன்னா சிரிப்பாங்க மக்கள், சிரிப்பாங்க. இந்த மாதிரி பேசுவதை தான் நான் தவறு என்று சொல்கிறேன். வலுக்கட்டாயமா கூட்டம், ஏன் வலுக்கட்டாயமா எப்படி கூட்டு வர முடியும்? வாட் டு யூ மீன் பை தட்? கொஞ்சமாவது நீங்க பேசுறதுல நான் சொல்லல, பொது சமூகம் நான் சொல்றேன். பேசக்கூடியதை விவாதிக்கக்கூடியதை நான் கேள்வியா வைக்கிறேன் சார். நீங்க ஒரு நல்ல தமிழ்ல பொது சமூகம்னு சொல்றீங்க, நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சமூகத்துல வேலை வெட்டி இல்லாத சிலர் சொல்றாங்கன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். எல்லாரும் அதை கேட்கல. நீங்க அதை பொது சமூகம்னு சொல்லாதீங்க. நான் சொல்வது எது பொது சமூகம்? நாட்டில் நடக்கக்கூடிய மிக மோசமான வன்முறைகள், சீண்டல்கள், சங்கிலி பறிப்புகள், பேசிடுவோம். புழக்கம், மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள், இது நடக்கிற ஒவ்வொரு நான் சொல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர்ல பாருங்க. சரி. மது அருந்தி விட்டு கொலை செய்தான் தான் இருக்குது எல்லாமே பெரும்பாலும். சரி. அப்போ அதையெல்லாம் தான் சார் நீங்க சொல்ற பொது சமூகம் என்பது, அதைத்தான் பேச வேண்டுமே தவிர நீங்க அண்ணாமலை ஏன் வரவில்லை, இவர் ஏன் வந்தாரு, இதெல்லாம் யாரோ சில பேர் வேலை வெட்டி இல்லாத இருக்கிறவங்க தான் கேட்பாங்க.